மறைந்த பாடகி எஸ் ஜானகியின் உடல் மைசூரில் உள்ள அவரது இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மைசூர் மகாராஜா மைதானத்தில் ஜானகியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படுகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பாரதி ராஜாவிடம் கேட்கலாம். பாரதி ராஜா, பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக தற்போது அங்கு மகாராஜா மைதானத்தில் என்னென்ன ஏற்பாடுகள் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை தரப்புல செய்யப்பட்டிருக்கிறது? தமிழகத்திலிருந்து யாரேனும் அங்கு செல்ல இருக்காங்களா? கண்டிப்பாக தமிழகம் மட்டுமல்ல, தென்னிந்தியாவில் உள்ள அனைத்து மாநில மொழிகளிலும் அவர் பாடல்களை பாடியிருக்கிறார். வடமொழியிலும் பாடல்களை பாடியிருக்கார். திரைப்பிரபலங்கள் பலரும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போதைக்கு அவரது உடல், ஜானகியின் உடல் என்பது மைசூரில் உள்ள அவரது மகளின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அங்கு நெருங்கிய உறவினர்கள் மட்டும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 8 மணிக்கு மேல் அவரது உடல் மைசூர் மகாராஜா கல்லூரி மைதானத்திற்கு கொண்டு செல்லப்படும். அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது. அதற்கான விரிவான ஏற்பாடுகளை அமைச்சர் யதீந்திரா நேரில் நின்று செய்து கொண்டிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே அதற்கான ஏற்பாடுகள் காவல்துறை சார்பில் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக உள்ளதா என்பதை நிர்வாகம் செய்து பார்த்து வருகிறார் யதீந்திரா. அது மட்டுமல்ல, முழு அரசு மரியாதையுடன் அவரது உடல் அடக்கம் செய்யும் கர்நாடக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கும் சூழ்நிலையில பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் அதே இடத்துல விஐபிக்களும் வரலாம், அதாவது திரைப்பிரபலங்களும் வரலாம் அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு. குறிப்பா தமிழ் திரையுலகத்தில இருந்து முன்னணி நடிகர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. அதைத் தொடர்ந்து விஐபிக்கள் வருவதற்கென தனியான வழி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மகாராஜா கல்லூரி மைதானத்திலேயே விஐபிக்கள் வருவதற்கென தனியாக வழி செய்யப்பட்டிருக்கிறது. அதன் பின்னர் இங்கிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் அவரது பண்ணை வீட்டிற்கு அவரது உடல் மாலை கொண்டு செல்லப்பட்டு அங்கு 5 மணிக்கு முழு அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யும் என சொல்லப்பட்டிருக்கிறது. வழிநெடுகிலும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. அதே போல அந்த பண்ணை வீட்டிலும் விரிவான ஏற்பாடுகள், அவரது உடல் அடக்கம் செய்வதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளையும் மாவட்ட நிர்வாகமே, அதாவது அரசே இங்கு எடுத்து மேற்கொண்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது அவரது உடல் இன்னும் சற்று நேரத்தில், இன்னும் ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக வீட்டிலிருந்து மைசூர் மகாராஜா கல்லூரிக்கு எடுத்துச் செல்லப்படும். அங்கு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரதி ராஜா. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.